நேற்று என் ஃப்ரெண்டை எங்கே பார்த்தேன், தண்டராம்பட்டிலேருந்து வர வழியில் பார்த்தேன். அதாவது நான் போயிட்டு இருந்தேன், அவன் என் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்தான். அப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததா, தேவா ஒரு டீ வாங்கி தடா சொல்லிட்டு அந்த சிலம்பு ஆவினுக்கு போனேன். அங்கே எங்கே இருக்கு அது, தேசூர் பாளையமாண்ட இருக்கா, அது என்ன ஊருன்னு தெரியல. வாடா ஒரு டீ வாங்கி கொடுறான்னு அவனுக்கு தள்ளிட்டு போனா அவன் நான் டீ வாங்கி கொடுத்தான். டீ நல்லா இருந்தது. நேற்று அந்த தம்பி போட்டிருந்தாரு, அவர் பேர் தமிழ்னு நினைக்கிறேன். டீ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நானும் அவனும் சரி கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஒரு ரோடு ஓரமாக நின்று பேசிட்டு இருந்தோம். அப்போ இந்த காந்தம் கீழே இருந்ததா, அது என் கண்ணில் படல. காந்தம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டானா, வேணாம் பசங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் குர்ரா விளையாடுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போல்லாம் பசங்க காந்தம் வச்சு விளையாடுறாங்களா? இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அவன் என் வண்டியில் ஒட்டிட்டான். நான் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு காந்தம் வச்சு விளையாட பிடிக்கும். ஏமா என்ன நீ சின்ன குழந்தையா அப்படிங்கிறீங்களா? ஆமாம், நான் எப்போவுமே சின்ன குழந்த தான். ஸோ காந்தம் வச்சு விளையாடிட்டுருக்கேன் வீட்டில். நீங்கள் கூட வயசெல்லாம் மறந்துட்டு சின்ன குழந்தையா இருந்து பாருங்களேன், செம ஹாப்பியாக இருக்கும். குட்டி குழந்தைங்களோட இருந்தீங்கன்னா இன்னும் பயங்கர ஹாப்பியாக இருக்கும். அதுவும் நாய்க்குட்டிங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கும். வளர்ந்த நாய்ங்க கூட இருக்கக்கூடாது, அது பயங்கர டார்ச்சர்.